நீங்கள் தைத்துளை கரணத்தில் பிறந்தவரா? அத உங்க ஜாதக நோட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இந்த கரணத்துல பிறந்திருந்தா உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பது என்ன? அதாவது இந்த தைத்துளை கரணம்னா என்ன? இந்த கரணங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு? அதாவது உங்களுடைய ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல கிரகங்கள் ஏதாச்சும் தோஷங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி, அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்களுக்கு நல்ல திசா புத்தி பலன்கள் எல்லாமே நடந்தும் கூட உங்களால லைஃப்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு செல்ல முடியல. சிக்கல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதே மாதிரி மன கஷ்டம், பண கஷ்டம், அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னா இதுக்கு இந்த கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கரணநாதன் வழிபாடு. இந்த கரணம் என்றால் என்னன்னா, அதாவது பஞ்சாங்கத்துல அடிப்படையில பாத்தீங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இந்த அஞ்சும் செஞ்சதுதான் பஞ்சாங்கம். இந்த அடிப்படையில தான் கிரகங்கள் ஒரு நாள்ல எங்க அமையுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி அந்த கிரகம் இருக்கக்கூடிய, நீங்க பிறந்தப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி உங்களுக்கு என்ன கரணம் வருகிறதோ அந்த கரணம் நாதனை வழிபடுவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். ஆகவே இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, மிகவும் அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறது இவங்க கிட்ட கத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரி தைத்துளை கர்மத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கடுஞ்சொல் பேசாதவர், எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்னு எடுத்துக்கலாம். இந்த தைத்துளை கரணத்துக்கு அதிபதி தான் அதாவது சுக்கிர பகவான்னு சொல்லலாம். இந்த தைத்துளை கரணத்துக்கு உண்டான மிருகம் என்று சொன்னால் அது கழுதை. ஆகவே இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த வீட்டுல கழுதை படம் இருக்கு இல்லைங்களா, என்னைப்பார் யோகம் வரும் அந்த மாதிரி படத்தை வைக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீக்கிறதுக்கு, அதாவது தேவார பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால் அது திருக்கர வீரம், அதாவது திருவாரூர் மாவட்டம் வடகண்டாளமங்கலம் அருகே இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு சென்று நீங்கள் வழிபடுவதனால் எப்பேற்பட்ட வினையா இருந்தாலும் அந்த வினை நீங்கிவிடும் என்று அந்த பாடல்ல இருக்கு. அது இல்லாம கழுதைக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் என்று சொன்னால் அந்த ஸ்தலம். ஆகவே நீங்கள் சென்று அந்த ஸ்தலத்துக்கு வழிபடுவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும்.